ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அழகர் வைப்ஸ். நம்ம இப்போ திருச்செந்தூர் போக போகிறோம், அதுவும் ட்ரெயினில். நாங்கள் தாம்பரத்துலேருந்து கிளம்புனோம். ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் திருச்செந்தூருக்கு போயிடலாம். இதுதான் சென்னையிலேருந்து பெஸ்ட் ஆப்ஷன். டிசம்பர் மந்த்து செம்ம கோல்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பர் ட்ரெயின் ட்ரிப்பு போகிறோம். இந்த கோல்டு வெதருக்கு ஸ்வெட்டரு, குல்லா எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. தாம்பரம்க்கு ஒரு 4 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் 4:30க்கு எங்களுக்கு ட்ரெயினு. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எங்களுக்கு ஏசி கிடைக்கல, ஸ்லீப்பரு. ஸோ பெட்ஷீட்டு எல்லாமே 1 டேக்கே இவ்வளோ பேக் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ இதான் எங்களோட லக்கேஜஸ்ஸு. ஆன் டைமுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஏறி எல்லாம் செட்டில் ஆகிட்டு நல்ல ஒரு மியூசிக் கேட்குற டைமு, நல்ல கிளைமேட்டு ப்ளஸ் நல்ல காற்று. இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு கோல்டு கிளைமேட்டில் போகிறோமா, செம்ம காற்று அடிச்சிச்சு. வண்டி நல்ல ஸ்பீடு எடுத்துச்சு. எங்களுக்கு ஒரு 2 hours நல்லா என்ஜாய் பண்ணோம். மேல்மருவத்தூர், திண்டிவனம் அது வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் ஸ்வெட்டர்லாம் போட்டு பேக் பண்ணி செட்டில் பண்ணிவிட்டு தூங்க வைக்கிறது தான் எங்களுக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி டின்னர்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. லெமன் ரைஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா வெளியில் ஃபுட்டு எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே அந்த பேக் பண்ணி எடுத்துகிட்டு போன சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா காரில் போகிறத விட ட்ரெயின் தி பெஸ்ட்டு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கிட்ஸ் கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான். ஒரு 10 minutes முன்னாடியே காலைல இறங்கிட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு ட்ரெயினு. ஷார்ப்பாக ஒரு 7க்குலாம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். கோயில் பக்கத்தில் தான் ரூமு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடலில் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா பயங்கர கூட்டம். இன்றைக்கி ஷஷ்டி. பயங்கர கிளைமேட் கோல்டாக இருந்துச்சு. இருந்தாலும் கடலில் குளிக்காமல் போக முடியுமா? திருச்செந்தூர் கடலாச்சே. நல்லா குளிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கோயிலை பார்த்தோம். திருச்செந்தூர் கோயிலை கடல்லேருந்து பார்க்குறதே ஒரு செம்ம வியூ. அதை பார்த்தோன்னே தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வருது. நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஸோ அங்கேருந்து நாழிக்கிணறு போயிட்டோம். நல்ல அங்கேயும் பயங்கர கூட்டம். ஏன்னா ஷஷ்டி அன்னைக்கு போயிருக்கோம். ஏன்னா அது ஷஷ்டி அன்னைக்கு பார்த்தா அது ஒரு ஹாப்பினஸ் தான். அதனால் அந்த கூட்டத்தில் போயிட்டு நாங்கள் நின்றுட்டோம். ஆக்சுவலாக ஒரு 1.5 hours நாங்கள் வெயிட் பண்ணி நாழிக்கிணறில் போய் நல்லா குளித்தோம். ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே குளித்ததுக்கப்புறம் தான். ஏன்னா இவ்வளோ பேர் கூட்டத்துக்கு அப்புறமும் நாங்கள் அந்த க்யூவில் நின்றுட்டு போனது ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஷஷ்டின்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட நாழிக்கிணறில் குளிக்காமல் போகல. ஸோ கண்டிப்பாக அது ஆஸ்பீஷியஸ். நாழிக்கிணறில் குளிச்சுட்டு தான் அடுத்த மூவ் கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் ஈரத்தோடே ரூமுக்கு கிளம்பிட்டோம் ரெடியாகிறதுக்காக. நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நிறைய கவர் விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் வாங்கியிருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக பேக்ஸ் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு போகல அப்படின்னா. நாங்கள் அதை மிஸ் பண்ணதுனால அங்கே போயிட்டு வீட்டில் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குளித்ததுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். அமுதா மெஸ்ஸில் தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். ஓகே, நல்லா தான் இருந்தது. 240 rupees வர்த்து தான். ஆக்சுவலாக எங்கள் 4 பேருக்கு அது ரொம்ப வர்த்தாக இருந்தது. கோயிலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பட்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அதனால் எல்லாருமே பட்டை போட்டுக்கிட்டோம். கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக அது போடணும். நீங்களும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஒரு ஹாப்பினஸ் தான், அதான் சொல்கிறேன். ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் 100 rupees டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுதான் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கோயிலுக்கு போயிட்டு இன்னும் 3 ஸ்பாட் பிளான் பண்ணியிருக்கோம். கோயிலுக்கு போகும்போது மயில் பார்த்தோம். மயில் பார்க்காம திருச்செந்தூரில் கண்டிப்பாக கோயிலுக்கு போக முடியாது.
நீங்கள் கோயிலுக்கு போகும்போது மயில் பார்த்து அந்த வாய்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மயில் நின்றுட்டு இருந்துச்சு அந்த என்ட்ரன்ஸில். ஸோ வந்து ஸ்டாச்சுன்னே நாங்கள் நினச்சிட்டோம். 100 ருபீஸ் க்யூவில் நின்னாச்சு. நல்ல கூட்டம். ஒரு 1.5 ஹவர்ஸில் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அங்கேருந்து பீச் வியூவை பார்க்குறதும் ஒரு ஹாப்பினஸ் தான். நல்லா பீச் வியூலாம் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம், நல்ல மெமரிக்காக. அண்ட் இது ஆக்சுவலாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் போனதுக்கும் இப்போக்கும் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம் குட்டீஸுக்கு மட்டும் எப்படி தான் கண்ணில் மாட்டுதுன்னு தெரிலங்க. இது 2ம் வேணும்னு ஒரே ஆடும் பிடிச்சி வாங்கினதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் ஹாப்பி. ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் வந்து செகண்ட் ஸ்பாட்டு தெரிக்காடு ரெட் சாண்டே பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் போனால் போங்க. நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற அளவுக்கு ஒரு லுக்கு. அண்ட் அந்த சாண்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் முந்திரி தோட்டம், சுற்றி முந்திரி தோட்டம். ஆனால் ஒன்றுத்தில் கூட முந்திரி இல்லை. பட் கிட்ஸ் எல்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். ரொம்ப ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருந்தது. எல்லா ட்ரிப்லேயும் எப்படி ஒரு காமெடி நடக்கும், எல்லாருக்கும் ஒரு மெமரிஸ் இருக்கும். அந்த மாதிரி எங்கள் பாப்பாவோட ஸ்லிப்பரை யாரோ ட்ரெயினில் மாற்றி போட்டு போயிட்டாங்க. அண்ட் ஃபுல் ட்ரிப்லேயுமே அந்த மாற்றி போட்ட ஸ்லிப்பரை தான் யூஸ் பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் வேறு வேறு கலரு. ஸோ ஃபுல் ட்ரிப்புமே அது மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. தேர்ட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா நாங்கள் லைட் ஹவுஸ் போயிருந்தோம். ஆக்சுவலாக அதை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோல்டு கிளைமேட்டுன்றதுனால. நாங்கள் வந்து ஒரு 5 o'clockலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். நீங்கள்லாம் போனீங்க இந்த டிசம்பர்லலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 o'clock முன்னாடி 4:30க்கெலாம் நீங்கள் போயிடுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த லைட் ஹவுஸ் மேலெலாம் ஏறி பார்க்கலாம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நாங்கள் பீச்சில் போயிட்டு மணப்பாட் பீச்சில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது வந்து பார்த்திங்களா ரெயின்போ பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. உங்களுக்கும் தெரியுதான்னு தெரில, எங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியராக தெரிஞ்சுது அந்த இடத்துல. பார்க்கவும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் 4th ஸ்பாட் போகிறதுக்குள்ளே ரொம்ப இருட்டிடுச்சு. அதனால் எங்களால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல. முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அது வந்து குலசேகரப்பட்டினத்தில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தான் இஸ்ரோ லான்ச் பேட் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தசரா ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு 300 years ஓல்டு டெம்பிள். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. காடஸ் பார்வதி, சிவன் நேரில் வர மாதிரியே இருந்தது. ஆக்சுவலாக முத்தாரம்மன் கோயில் வந்து அந்த டிரைவர் தான் கூட்டிகிட்டு போனார். நீங்களும் திருச்செந்தூர் வரும்போது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலை வந்து பாருங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், திருச்செந்தூரில் என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் அதை வாங்கிறதுக்கு நாங்கள் சாந்தி ஸ்வீட்ஸ் தான் போயிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மேக்ரோனிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அங்கே வாங்கிட்டோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. டேஸ்ட்லாம் சூப்பர். எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டு ஷார்ப்பாக 8:30 ட்ரெயினுக்கு 8க்குலாம் வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். போகிற வழியிலே நாங்கள் டின்னர் இட்லி வந்து பார்சல் வாங்கிக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியான ஜர்னி. 1 day ட்ரிப்பாக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.